வணக்கம். இன்னைக்கு நம்ம வீராயு மக்கள் அந்த படத்தினோட விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தை வந்து நாகராஜ் கருப்பையா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சுரேஷ் நந்தனா, ஜி மாரிமுத்து, வேளா ராமமூர்த்தி அவர்கள் இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை. சின்ன வயசுல இருந்து என் கையை பிடிச்சிட்டு கூடவே தெரிஞ்ச என் தம்பிகளை நான் தொலைச்சிட்டேன். அந்த சண்டை வந்து பெருசா மாறி ரொம்ப வருஷமா பேசாம இருந்து மறுபடியும் சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அடிக்கடிக்கு பார்க்கப்பட்டதாகவும், இந்த படத்தினுடைய சீன்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துற மாதிரியும் இருக்கும். ஆனால் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வர எல்லா சீன்களுமே நம்ம ராசு மதுரவன் அப்படின்னு ஒரு சூப்பர் டைரக்டர் இருந்தார். மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக, கோரிப்பாளையம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பெரிய கிட்டு கொடுத்தவர். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை. அதனால அந்த குறைய வந்து இந்த டைரக்டர் நம்மளுக்கு வந்து தீர்த்து வச்சிருக்காரு. இப்போ சுரேஷ் நந்தா அவரை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லா அவர் தான் இருக்காரு. அவர் வந்து அதாவது வந்து ஒரு வேளா ராமமூர்த்தி அவங்களுடைய பையன். அவர் வந்து ஒரு ஊருக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அத்தைனா யாருன்னே தெரியாது. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அண்ணன் தம்பி, அப்பாவோடைய தங்கச்சியான அத்தை எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த வீட்டில் போய் அவரோட பொண்ணு வந்து லவ் பண்றாரு. அந்த லவ் பண்ணதுனால அந்த லவ் வந்து எல்லாரும் எதுக்குறாங்க. நீங்க வருத்தப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்டா பாருங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பயங்கரமான சண்டையா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிய. அந்த சண்டையெல்லாம் தீர்த்து அவங்க ஒன்னானாங்களா அப்படிங்கறதான் கதை. இந்த படத்தை வந்து நீங்க பாடல்கள் கொஞ்சம் சுமாரா இருக்குது. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விநாயகர் பாட்டு வச்சிருக்காங்க, அருமையா இருக்கு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். சில நேரங்களில் கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி சீன்லாம் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்பில் பிளாஷ்பேக் இருக்குது. அந்த பிளாஷ்பேக்கில் வேற லெவல் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு அம்மாவுக்கு, வீராயி அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த 3 பசங்க ஒரு பொண்ணு இருந்தும் அவங்களுக்கு யாரும் சாப்பாடு போடுறதில்ல. அதனால அவங்க இறந்து போயிடுறாங்க. பெரிய நான் மட்டும் போகலனா 2 பேர்ல வந்து செத்துருப்பாமா. மகன் வந்து ஊர்ல பஞ்சம் வந்துட்டதுனால அவரு திருப்பூர் போய் பனியல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி அங்கிருந்து காசு அனுப்புறாரு. அது மருமகளாகப்பட்டவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அம்மாவுக்கு சாப்பாடு போடாம அவங்க வீட்டு விட்டு போக சொல்லிடுறாங்க. சொத்தை பிரிக்க சொல்லும் போது அவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால பெரிய பையன் வந்து ஊருக்கு வந்துட்டு அவங்க கிட்ட அம்மா சாவுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு போட்டிருந்தா அம்மா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் பேசாம அதுல இருந்து ஒட்டுமில்ல உறவுமில்லன்னு பிரிஞ்சு வாழ்றாரு. மறுபடியும் அவர் வந்து அந்த குடும்பத்தோட இணைஞ்சு சேர்ந்தாரா அப்படிங்கிறது இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படத்துல வந்து வேளா ராமமூர்த்தி அவர்கள் தான் புல் அண்ட் புல் படத்தை தூக்கி பிடிக்கிறதே அவர் தான். ரெண்டாவது வந்து ஜி மாரிமுத்து அவர்கள் இன்னைக்கு அவர் நம்ம கூட அடுத்து சேர்ந்துக்கிறது ஒத்த பிறப்பு தான்டா. இல்லைனாலும் இந்த படத்தின் மூலமா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு வந்து அவருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாப் வந்து பிளாஷ்பேக்ல வந்து அது ஒரிஜினல் வாய்ஸ் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை இவங்க 2 பேர் மட்டும்தான் 2 தூணா நின்று படத்தை காப்பாத்துறாங்க. எமோஷனலான படம். இதை கண்டிப்பா நீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா இந்த படத்துல மியூசிக் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் ஓரளவுக்கு கேட்கும்படி இருக்கு. சண்டை ஒன்று இருக்கு. படத்துல எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ணன் தம்பியா பிறந்தோம், அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு போறோம்டா.